2 பேரும் சேர்ந்து கிச்சன் போனாலே சம்பவம் தான் பண்றோம். இன்னைக்கு மூவி பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கும்போது, பாப்கார்ன் செய்யினாரு. பாப்கார்ன் காலி ஆயிட்டுருந்துச்சு. என்ன பண்ணலாம்? சரி சிப்ஸ் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா, இல்ல இல்ல நம்மளே சிப்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு 2 பேரும் போய் கிச்சன்ல சிப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பொட்டேட்டோ சிப்ஸும், பனானா சிப்ஸும் பண்ணலாம் அப்படின்ட்டு, இந்த வருஷம் உஷாரா பனானா, ரா பனானா வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அந்த சிப்ஸ் போடுற மிஷின்ல போடுறோம் வரவே மாட்டேங்குது. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. கடைசியில பீலர் வச்சு தான் சிப்ஸ் போட்டோம். சம்பவம் அங்க இல்ல. சம்பவம் வந்து இந்த வாழைக்காய் சிப்ஸ் போடுறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணமாயிடுச்சு. நாங்க என்ன பண்ணோம், பொட்டேட்டோ சிப்ஸ் வறுத்த அதே எண்ணெயிலே பண்ணிட்டு, அது ஏதோ மண்ணு மாரி இருக்கு டேஸ்ட் நல்லாவே இல்ல. ஆனா பொட்டேட்டோ சிப்ஸ் மட்டும் சூப்பர் கிரிஸ்பியா கடையில போடுற மாரியே இருந்துச்சு. சரி அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாலட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கா ஸ்நாக்ஸுக்கு இந்த பேல்பூரி மாரி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுல மம்மி வந்து இந்த கோசம்புரின்னு ஒண்ணு செஞ்சு தருவாங்க. சூப்பரா இருக்கும். சரி அதே செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சோம். சூப்பர் டேஸ்டியா இருக்கும் அது. எனக்கு சம்மர் வந்தாலே எனக்கு இந்த டிஷ் தான் ரொம்ப பிடிக்கும். இது கூட கொஞ்சம் மோர் குடுத்துட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்கு. சரி நான் அத செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் முடிச்சுட்டோம்.